வன்னியர்களுக்கு நீங்கள் 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். எவ்வளவு கேவலமா பிச்சை எடுக்கிறான், இதுக்கு தூக்க மாட்டி சாவலாவன், நானா இருந்தாலும் செத்திருப்பேன். 15 விழுக்காடு கையெழுத்து போடுங்க. ஆசைக்கு ஒரு அளவு வேணாமாங்க. ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். நேற்று காலையில வரைக்கும் ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி பேசுறாங்க, பாஜக கூடயும் கூட்டணி பேசிட்டு, அப்படி கூட்டணி பேசி 2 பேர்கிட்டயுமே பேரத்தை பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு நம்ம கட்சி வளராததுக்கு காரணம் கஜானா காலி ஆயிடுச்சு. உடனே நிதி திரட்ட ஏற்பாடு பண்ணுங்க. தலைவா, நம்ம கட்சிக்காக நான் உயிர் கொடுக்க தயாரா இருக்கேன் தெரியுமா? திரட்ட போற நிதிக்கு முதல் பங்கா இருக்கட்டும். எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிக்கும் போறது, பகையில்லாம போறீங்க. என் சமுதாய மக்கள், வன்னியர் சமுதாய மக்கள் மறுபடியும் பின்தள்ளப்படுறாங்க. இந்த மக்களுக்கு நான் துரோகம் நினைப்படா. நீ சொல்றது இவங்க நம்ப மாட்டாங்கடா. ஏன் ஜெயண்டா இவங்க அதை நாங்க என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்க ஒரு விழிப்புணர்வு ஆக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாஸ் அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உன்னையும் உங்க அப்பனையும் தாண்டா இந்த ஜனங்க நம்பிக்கிட்டு இருந்தது. இத்தனை வருஷமா சொன்ன கேட்டீங்களாடா, பலியாடா செத்தீங்களாடா. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே, போயிட்டா. நிபந்தனை எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு, சீட்டு கீட்டு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு உங்களால கொடுக்க முடியுமா? ஆனால் ஆனால் சார் என்ன சொல்றீங்க? அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக செல்வோம். அக்கா, தென்மொழிக்கா, மம்மி, சிஸ்டர், மா, ஏய் பிச்சைக்காரனாலே நான் ஒருத்தன் இருக்கல, போறாங்க பக்கம். ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி 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 என்று இப்படிலாம் பண்ணு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். பக்கத்து வீட்டுல கோழி கொச்சுதா, குளம் மனதான் மோப்ப முடிச்சுட்டாலே நாய், அது என்ன பேச்சு பேசுது? வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியம் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான். ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க, முன்னேறனால பொறாம முடிச்சு அலையிறானுங்க. என்னத்த சொல்ற? அது எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீ எனக்கு ஓட்டு போடுவ? போட மாட்டேன். முன்னாடி போடவே கூடாதுன்னு சொல்லிடுவேன்ல, நீ அது போடுவ? போடவே மாட்டேன். இது எங்களுடைய சமூக நீதி போராட்டம். உனக்காக ஓட்ட போட்டு சட்டசபைக்கு அனுப்புனாங்களே உன் தொகுதி மக்கள், அவங்களுக்காக ஒரு 10 பைசா செலவு பண்ணிருப்பியா நீ? இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு வேற, அதுல ஒரு புதுசா ஒரு பில்டப் ஒண்ணு. நீ திருந்தவே மாட்டடா. மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன உங்களுக்கு வலிக்குதா? ஏன் அவர் உழைக்கலையா? இன்னைக்கு திமுகவிலே மூத்தவர் அவர் தான். எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாரு, முறை சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், இந்த கட்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கின்றார். ஏன் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே? இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும், நீங்க போராடினீங்கன்னா நாங்க தொழிற்சாலைகளை ஆகாயத்துல கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அமைச்சர் அவர்களே, இதே நிலை தொடர்ந்தால் உங்களுக்கு நாளைக்கு சோறு கிடைக்காது. சிப்காட் வளர்வதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு போராட்டம் வர வேண்டும். அப்படி வந்தா நம்ம மாவட்டத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியாகத்தான் இருக்கும். இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு சிப்காட் வளர்க்க வேண்டும். விவசாய பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத பிரச்சனை உண்டாக வேலை சார், ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். யாரும் கண்டுக்காதீங்க அவனை. ஸ்டாலின் அவர்களை கோட்டையில சந்திச்சு 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்த. ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி. அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டா யாரு செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். இது என்ன புதிய உருட்டா இருக்கு? ஆனா இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பேச போறாங்க. ஒரு பண்ண வேணாம், மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. ஊமை ஜனங்கள் பேச போறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க. ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. ஜாதி கலவரம், வெடிகுண்டு கலாச்சாரம், எங்க போய் முடிய போகுது இந்த நாடு? நாடே ஸ்தம்பிக்க. ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச. இது தெரியாம போச்சே. சரி மச்சான், பிரச்சனை இழுத்துன்னு வரேன்டா. கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட. ஏண்டா இது ஒரு பொழப்பாடாது உங்களுக்கு? ஏண்டா இந்த நாடு பார்க்க போகுது
இந்த நாடு தாங்காது. இது எப்ப திருந்தும் இந்த ஜென்மம்? இந்த நாடு தாங்காது. போடா பைதியா. உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம். 10.5. ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. இது என் மண்ணுடா, மண்ணு. டேய், இது அவர் மண்டடா, மண்டா. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? உங்ககிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. பேசாம கயிறு வாங்கி தூக்குல மாட்டு தொங்குங்கடா. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. மானம் என்னடா மானம்? எட்ட நாவுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுருக்கீங்க. உங்களுக்கு மான பிரச்சனை வேறயாடா? ஆக ஏதோ நடக்க போகுது. சரி, என்ன பண்ணலாம்? நடத்தி காட்ட போறோம். அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது. என்னதான் சாதியை வச்சு பொட்டிக்கு மாரடிக்கிற மட்டமான அரசியலை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ராமதாஸையும் மாங்காமணியையும் ஒரு சமூக மக்கள் புரிதல் இல்லாம நம்பிட்டு தான் இருக்காங்க. சரி, அந்த மக்கள் கேட்கிற 10.5% இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்களே, அதுக்காக முதலமைச்சரை கோட்டையில சந்திச்சு பேசுவாருன்னு பார்த்தா அப்படி சந்திச்சு பேசுறதற்கு அவமானமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த ராமதாஸ். உங்ககிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. எங்க மருத்துவர் ஐயா ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது உங்க மேல வழக்கு போட்டு ஒரு நாள் முழுக்க போலீஸ் வேன்ல ஏத்தி ஒவ்வொரு சிறைச்சாலையா அலைய வச்சப்ப வராத அவமானம், உங்க மனைவி போயஸ் கார்டனுக்கு போய் தாலிப்பிச்சை கொடுங்கன்னு ஜெயலலிதா காலில விழுந்தப்ப வராத அவமானம், அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தாயோட உறவு வைக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு அதிமுக கூடவே கூட்டணி வச்சப்ப வராத அவமானம், இப்ப இந்த மக்களுக்காக 10.5% இடஒதுக்கீடு கேட்கறதுக்காக முதலமைச்சர் கோட்டைக்கு போகும்போது வருதா? அப்ப உண்மையான காரணம் அவமானமும் கிடையாது, உங்க சமுதாய மக்கள் மேல உங்களுக்கு அக்கறையும் கிடையாது. விஷயம் என்னன்னா, சௌமியா அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியாத கோவம் தான் அது. தைலாபுரத்திலேயே இருந்து கூட பக்கத்துல இருக்கிற விக்கிரவாண்டியில நம்ம பருப்பு வேகலையேன்னு ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். அதனால சௌமியாவை தோக்கடிச்ச உங்க சமூக மக்களையே நீங்க வெறுக்கிறீங்க. அதுக்கும் மேல இந்த 10.5% இடஒதுக்கீடு கிடைச்சிட்டா அப்புறம் வேற எதை வச்சுதான் அரசியல் பண்றது?